மேரேஜ் ப்ரப்போசல்ல தொடர்பு. அதாவது when you're sitting for a conversation, பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் ஆகுறாங்க. உங்களுக்கு செக்லிஸ்ட் இருக்கு 10, 15. அதுல பெண்களுக்கு சொல்லிக் கொள்றேன், மாப்பிள்ளைகளுக்கு தான், பட் ஜஸ்ட் பர்டிகுலர்லி ஃபார் த பிரைட்ஸ் டு பி. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறீங்க, நெகட்டிவாவோ நீங்க எதிர்பார்த்த மாதிரியோ வரல. இன்னும் 14 கேள்வி இருக்குது. ஓகே, ஆனா attitude எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஐம் டன், இனஃப், ஐ ஹர்ட் இனஃப், போறான்னு சொல்லி சொன்னேன்டா. இட்ஸ் a serious problem, right? ஃபர்ஸ்ட் கன்வர்சேஷன்லயே கம்ப்ரமைஸ், கன்வர்சேஷன்லயே நெகோசியேஷன், கன்வர்சேஷன்லயே அந்த ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில யதார்த்தம் சிங்கிள் சொல்லி சொன்னேன்டா. அந்த வாழ்க்கை ஆஹ், அடுத்த சந்ததி என்னத்துக்கு ஆகும் நினைச்சு பார்க்கவே நாங்கள் யூனோ ஆல்வேஸ். அதாவது லைஃப்ல பேசிக்ஸ் கொடுக்கல் வாங்கல், ஒரு விஷயத்த வாங்குறதா விற்கிறதா சொல்லுவாங்க கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். அப்ப க்ரூம் டு பிக்கு பொண்ணு தான் கஸ்டமர், பிரைட் டு பிக்கு மாப்பிள்ள தான் கஸ்டமர், இப்படித்தானே? அப்ப வாட் டு யூ எக்ஸ்பெக்ட், உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? அதை சம்டைம்ஸ் பச்சையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கவும் வேணும், இல்லாட்டி கொஞ்சம் டைம் விட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் இயலும். இதை விட்டு போட்டு இந்த லிஸ்ட்ல 10, 15 இருக்குது, அந்த 10, 15யும் செக் ஆகணும். அது ஒரு பிரச்சனை. அதுலயும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் இதே செக் ஆகிடத்தோட கன்வர்சேஷன் அவுட்னு சொல்லி சொல்றேன்டா. தட்ஸ் a வெரி சீரியஸ், தட்ஸ் a வெரி சீரியஸ் ப்ராப்ளம். அது உண்டு. அடுத்தது, அந்த உங்களுக்கு கோபம் வருமா? ஏய், மனுஷனா பிறந்தா கோபம் வரத்தான் செய்யுமா. அது மாப்பிள்ளைகளை தேற்ற பெண்களா இருந்தாலும் சரி, மருமகன தேடுற மாமனா இருந்தாலும் சரி. மேம் ஷாஃபி அம்மா சொல்லுவாங்க, அதுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு மனுஷனுக்கு கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராட்டி அவன் மனுஷன் இல்லை, அவன் ஆம்பளை இல்லைன்றது. ஸோ கோவப்படாத இது பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி அடாப்ட் பண்ணி பூனையும் அப்படி வளர்க்கறது கஷ்டம். ஓணமுண்டா நாய் வளர்க்கலாம், ரைட்? அதுக்கு அங்காலே நீங்க போய் மனுஷ ரூபத்துல ஒருத்தரை கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னா, மாப்பிள்ளையாவோ மருமாளோ ஒரு 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 தெரப்பி கிட்ட வந்த தெரப்பிக்கு வந்த ஒரு பிள்ளையோட பேச போகல, அந்த புள்ள சொன்ன ஒரு சப்ஜெக்ட், ஏண்ட வாப்பா எனக்கு மாப்பிள்ளை தேடினாருண்டா அவருக்கு மருமகன் தான் தேடுவாரு, நான் சந்தோஷமா வைக்க மாட்டேன். பாப்பன் மார்ல ஸ்டேட்டா அந்த புள்ள மாஷா அல்லாஹ் ஹிக்மத்தோட பேசுது. ஏண்ட வாப்பாடுடா தேடினாருன்னு சொன்னா மாப்பிள்ள, he will be finding a son in law for him, not a husband for me. நினைச்சா அது அப்படியும் மீக்குது. வாப்பமார பிரச்சனையும் மீக்குது, மகள்மார பிரச்சனையும் மீக்குது. வாழ்க்கையில யதார்த்தத்தை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துங்க. வாப்பமாரே யதார்த்தத்தை விளங்கிக்கோங்க. தள்ளிய வச்சு ஒன்றும் புடுங்கலாம். அல்லாட காவல்.